வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் வைகாசி 18ஆம் தேதி அன்று இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சிம்ம ராசிக்கு நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே கேது பகவான் இருக்கின்றதும் 11ஆம் இடத்திலே 5-8 கூடையவர் குரு பகவான் இருக்கின்றதும் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் 12 கூடையவர் 12லே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணாதிபதி பார்க்கின்ற ஒரு அமைப்பு, குரு பகவானுடைய தேவகுருவும் அசுரகுருவும் 3ஆம் இடத்திலே பார்க்கின்ற அமைப்பு ஒரு அற்புதத்தை இளைய சகோதர சகோதரிகளிலே கொடுக்கின்ற ஒரு வகையிலே இது ஒரு ஆண் ராசி சரராசி என்று சொல்கின்ற எடுத்த வேகத்தில் காரியங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற அமைப்புகளிலே குரு பகவான் இருக்கின்றதும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 2-11 கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே 4ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இதனால் வரையில் அவர் உங்களுக்கு 4-9 கூடையவர் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாக அமையக்கூடிய ராசி இலக்கணத்தில் பிறந்த சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 14ஆம் தேதி சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் புதன் பகவான் 12ஆம் தேதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகின்றதும் சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருக்கின்றதும் ராசியிலே கேது பகவான் இருக்கின்றதும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 10 கூடையவர் திரிகோணத்திலே பலம் பெற்று சிம்ம ராசிக்கு நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற வகையிலே விரை செலவுகள் என்று சொல்லக்கூடிய இதனால் வரையில் நடத்தாத சுபகாரியங்களை நடத்துகின்ற ஒரு வகையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது உங்களுக்கு ராசிநாதனுடைய நாளிலே அமர்கின்றது. ஞாயிறு என்பது மிகவும் அற்புதம். அந்த ராசிநாதனும் 10ஆம் இடத்திலே தொழில் சாணத்திலே இருந்து அவர் 4ஆம் இடத்திலே பார்க்கின்றது என்பது 4-10 தொடர்பு பெற்று 11ஆம் இடத்துடன் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவருடன் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதமான வீடு வாசல் சொத்து சுகங்கள் தகப்பனார்களின் மேன்மை ஆரோக்கியத்தில் மேன்மை இதனால் வரையில் ஆரோக்கியத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சோரம் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத செலவுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இங்கே 12ஆம் இடத்திலே விரைய செலவுகளாக தொட்டதெல்லாம் தேவையில்லாத செலவுகளாக இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு 4-9 பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே பவனி வருகின்ற அற்புதமான யோகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதங்களிலே சிம்ம ராசிக்கு கொடுக்கின்றது. சிம்மம் என்பதே அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலபுருஷ தத்துவத்தின் 5வது திரிகோணத்தில் அமைய பெற்ற உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு 10லே சூரிய பகவான் அமர்கின்றதும் 2-11 கூட ஆசை அபிலாசை பொருளாதார குடும்ப ஸ்தானாதிபதியும் பலம் பெற்று 10ஆம் இடத்திலிருந்து மாதத்தில் பிற்பகுதியில் 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பார்வை ஒருங்கே உங்களுடைய பஞ்சமசானத்திலே விழுகின்றது என்பது அற்புதமான 5ஆம் இடம் பலம் பெறுகின்றது. பூர்வ புண்ணிய சாணம் பலம் பெறுகின்றது. குழந்தைகளின் படிப்பு என்பது சிம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் மிகவும் அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் பெரிய மனிதர்களாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியின் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அவருடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியசானத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது இந்த மாதத்தில் கூட்டு கிரகங்கள் 11ஆம் இடத்தை அதிபதியுடன் புதனுடனும் 2ஆம் இடத்த அதிபதியுடனும் 11ஆம் இடத்த அதிபதியுடனும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தன வாக்கு குடும்ப ஸ்தானத்த அதிபதியும் ஆசை அபிலாசைகளை மூத்த சகோதரர்களில் திருப்திகளையும் எதிர்பாராத முன்னேற்ற உயர்வுகளில் பொருளாதாரத்தில் தனத்தை அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் அதனுடன் சேர்ந்து ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அழகுகளை சொல்லக்கூடிய சுக்கிரன் பலம் பெற்று திரிகோணத்திலே இருந்து முயற்சி ஸ்தானத்திலே தேவகுருவும் அசுரகுருவும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. அது மட்டும் அல்லாது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் பலமாக இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அப்பொழுது உங்களுடைய சிந்தனைகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த மாதத்தில் முழுக்க இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுகளிலேயும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்புகளையும் நீங்க இந்த மாதங்களிலே பெறுகின்ற ஒரு அமைப்பு.
அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், அவர் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பெண் ராசியிலே, அவர் மீன ராசியிலே 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு தீர்ப்புகளையும் உயர்வுகளையும், சொந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் பவனி வருகின்ற ஒரு காரணம், சுக்கிர பகவானும் சொந்த நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு, குரு பகவானும் ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருந்தாலும் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே ராகு பலம் பெற்று அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற அமைப்புகளிலே வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அமைப்பு, கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், உங்களுக்கு 6 7 சனி பகவான் அவர் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தில் எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கணவன் மனைவிகளால் பொருளாதாரத்தில் உயரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும், 10ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரன் நேர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளர்ச்சிகளிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி அதிபதியுமே 10ஆம் இடத்தில் இருக்கின்றதும், அங்கே 10ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு உன்னத உயர்வுகளையும், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, இந்த 4ஆம் இடத்ததிபதி ராசியிலே அமைய பெறுகின்ற அமைப்பு, அவர் 4 9 குடையவராக இருக்கின்ற ஒரு அமைப்பு, ராசிக்கும் லக்கணத்துக்கும் உங்களுக்கு நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுநாள் வரையில் 12ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பது 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்திலே எதிர்பார்த்த சகோதரனால் தேவையில்லாத செலவுகளையும், சகோதரனால் மனக்கசப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். இனி வருகின்ற தாய்மார்களின் தகப்பனார்களால் ஏகப்பட்ட ஆரோக்கியத்திலே தேவையில்லாத செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி அந்த செலவுகள் இல்லாத ஒரு அமைப்பு, நல்லதொரு மாற்றத்தை, நீச்சத்திலிருந்து விடுபட்டு இந்த செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு அவருடைய பார்வை பூர்வ புண்ணியசானத்தை பார்க்கின்றது. அந்த பூர்வ புண்ணியசானத்தை ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 2 11 யோகத்தை கொடுக்கக்கூடியவர். எப்பொழுதுமே உங்களுக்கு சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் புதனும் சுக்கிரனும் கூட இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அந்த கிரகங்கள் தற்பொழுது உங்களுக்கு அனுசரணையாக சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களின் மேன்மை, படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல 11ஆம் இடத்திலே இந்த மாதத்தில் பிற்பகுதியில் சூரியனும் புதனும், சூரிய பகவான் 14ஆம் தேதியில் ஜூன் 14ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடத்திலையும், புதன் பகவான் ஜூன் 12ஆம் தேதி 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு, சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு குழந்தைகளின் மேன்மை, உங்களுடைய அறிவு திறன்களின் மேன்மையும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களையும், வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அற்புதமான உயர்வுகளையும், குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பொருளாதார வளர்ச்சிகளையும் இங்கே கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மேன்மைகளை இந்த மாதங்களிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 6 7 குடையவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஊதிய உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 6 7 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிகளெல்லாம் மனக்கசப்பு, தடுமாற்றம், ஏமாற்றம் இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக 7ஆம் இடத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது. அது ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற பார்வை, அதுவும் காற்றாசி என்று சொல்லக்கூடிய வெளிநாடு செல்லாத நேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த புதன் பகவானும் கேந்திர ஸ்தானங்களிலே மீண்டும் தன்னுடைய ஆட்சி பலத்திலேயே இந்த மாதம் என்பது இருக்கின்றது என்பது சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கு ஒட்டுமொத்தத்தில் அனைத்து துறைகளிலுமே குடும்ப சாணாதிபதி பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. முயற்சி சாணாதிபதி திரிகோணத்திலே 3ஆம் இடத்தை சகோதரர்களால், இளைய சகோதரர் மூத்த சகோதரரால் நல்லதொரு ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே வாக்கு சாணங்கள் பலம் பெறுகின்றது. ஆசை அபிலாஷைகள் நிறைவு பெறுகின்றது. முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் என்பது ராசியிலே இருந்து பார்க்கின்றது என்பது சற்று கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது என்பது தடபுட என்று நினைக்காமல் பொறுமையை கையாள வேண்டிய ஒரு மாதம். செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது வேகம், வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய் பகவான் அவர் யாராக இருந்தால் உங்களுக்கு 4 9 குடையவர், வீடு வாசல் சொத்து சுகம், தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பெற்றவர் உங்களுக்கு ராசியிலே இருக்கின்றது என்பது இந்த வகையிலே
பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் நிதானமாக கொஞ்சம் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது செவ்வாய் பகவான் இருக்கின்றது. அவர் கோபத்தை அதிகமாக உண்டு பண்ண சொல்லக்கூடியவர். இந்த நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசலாக சொத்து சுகங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலே தகப்பனார் தாய் சொத்து சுகங்கள் இந்த மாதிரி உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கோபத்தை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். அவர் இரத்த காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மாங்கல்ய காரகனும் சகோதர காரகனும் உங்களுக்கு ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனம், கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. டென்ஷன் இருக்க வேண்டியது, வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. இங்கே ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது என்பது கோபங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வகையிலேயே இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே நவகிரக நாயர்களின் பவனி வருகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு தன வாக்கு குடும்ப சனாதிபதி பலமாக இருக்கின்றார். 3 கூடையவர் 3ஆம் இடத்தையும் குருவும் சுக்கிரனும் பார்க்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது. 4ஆம் இடம் பலம் பெறுகின்றது. ராசியிலே இருக்கின்றது. அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தையே பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களிலே இந்த 2 குடையவரும் பலம் பெற்று 11ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்ற அமைப்பு என்பதும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணம், குழந்தைகளின் மேன்மைகளையும் படிப்புகளின் மேன்மையும் இதுநாள் வரையில் படிக்காத மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட படிக்கக்கூடியதும், தொழில் மேன்மைகளை வெற்றிகளையும் பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே சிம்ம ராசிக்கு இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புதமான உயர்வு சிம்மராசிக்கு அனைத்து ஸ்தானங்களிலே கணவன் மனைவி உறவினர் நண்பர்கள் தொழில் வேலைகள் பொருளாதாரம் தாய் தகப்பன் அனைத்தும் குழந்தைகளின் மேன்மைகளிலே ஒரு ஒற்றுமைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.